Miss Tanya, we are from CBI. ரிவெஞ்ச் அருமையான நாவல், ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுல்ல? இந்த நாவலை எழுதுனதுனால நீங்க பணமும் புகழும் சம்பாதிச்சிட்டீங்க. மிஸ் தானியா, இந்த நாவல் ஃபேமஸ் ஆனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இது சில உண்மை சம்பவங்களுக்கு தொடர்புடையதா இருக்கு. எனிவே, கமிங் டு த பாயிண்ட், இந்த நாவலை எழுதுனது நீங்க தானே? கணபதி, பாண்டி, பாபு, கார்த்திக், உங்களுக்கு இந்த 4 பேரையும் நல்லா தெரியும்ல? இந்த 4 பேரும் கிராமத்தை சேர்ந்தவங்க. இவங்கள அநியாயமா யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? இவங்க கொலை செய்யப்பட்ட விதமும் உங்க கதையில வர 4 கேரக்டர்ஸ் கொலை செய்யப்பட்ட விதமும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது. இவங்கள நீங்க தான் கொலை செஞ்சிருக்கீங்க இல்லையா? மிஸ் தானியா, இப்போ ஒண்ணு கேட்டு போயிடல, உண்மையை சொல்லிடுங்க. இந்த நாவலை வச்சு பார்க்கும்போது அந்த 4 பசங்களையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த 4 பேரும் எப்படி கொல்லப்பட்டாங்கன்னு இந்த நாவல்ல எழுதிருக்கீங்க. எதுக்காக நீங்க அவங்கள கொலை பண்ணீங்கன்னு சொல்லுங்க. அந்த 4 பேரையும் கொலை பண்ணதுக்கு அப்புறம் தானே இந்த நாவலை எழுதுனீங்க. நீங்க பாப்புலர் ஆகணுங்கிறதுக்காகத்தானே இதெல்லாம் செஞ்சீங்க. நீங்க என்னோட நாவலை படிச்சு பார்த்திருக்கீங்களா? குட். எப்படி இருக்கா? கதையில ட்விஸ்ட் இருக்குல்ல? தானியா, சட்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக புத்திசாலித்தனமா பேசாதீங்க. இந்த நாவலை வச்சு பார்க்கும்போது இவங்க 4 பேரையும் நீங்க தான் கொலை பண்ணிருப்பீங்கன்னு தெளிவா தெரியுது. அப்படியா? எதை வச்சு அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? உங்ககிட்ட அதுக்கு தகுந்த ஆதாரங்கள் இருக்கா? ஆதாரம் எதுக்கு? இந்த நாவலே போதும் நீதான் கொலைகாரின்னு உறுதியா சொல்ல முடியும். நீ எழுதின இந்த நாவல்ல அந்த 4 அப்பாவிகளும் எங்க, எப்படி, எந்த விதத்துல கொலை செய்யப்பட்டாங்கன்னு தெளிவா எழுதியிருக்கு. ஆனா ஒரு டிஃபரன்ஸ், அவங்களோட பேர் மட்டும் மாறி இருக்கு. உண்மைய சொன்னா உனக்கு நல்லது, அடம் பிடிச்சனா சொல்ல வைக்க எங்களுக்கு தெரியும். மேடம், நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் ஒரு சாதாரண ரைட்டர். உண்மையா நடந்த சம்பவங்கள் என்னோட கதைக்கு கோயின்சைடா இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கோயின்சிடன்ஸ் மை ஃபுட். அடம் பிடிக்காத, இவங்க ரொம்ப முரட்டுத்தனமான ஆபீசர். உண்மையை சொல்லிட்டா உனக்கு நல்லது. பதில் பேசாம இருந்தா எப்படி? இந்த நாவல் உண்மை சம்பவமா இல்ல கற்பனை கதையா? கமான் தானியா, வாயை திறந்து ஏதாவது பேசு. ஆகஸ்ட் 13, 2007. இதமான கிளைமேட். எங்க பார்த்தாலும் அமைதியா இருந்தது. நான் என்னோட கார்ல ஒரு லாங் டிரைவ் போய்கிட்டு இருந்தேன். ஒரு புது வாழ்க்கை எனக்காக காத்துக்கிட்டு இருந்தது. கடந்த காலங்கிறது மறுபடியும் வராது. ஆனா முதல் முறை காதல் அழைக்குதோ, இரும்பிலே ஒரு இருதயம் உழைக்குதோ, முதல் முறை காதல் அழைக்குதோ, பூச்சியும் ஒன்றோடு பூவாசம் இன்றோடு, மின்னீந்தல் விண்ணோடு மின்னல்கள் கண்ணோடு, கூகுள்கள் காணாது.
என்னது யாரையும் காணோம். ஹலோ, பங்க்ல யாரும் இல்லையா? ஹலோ, யாரும் இல்லையா? சொல்லுங்க மேடம். பங்க்ல யாரும் இல்ல. ஐ மீன் நான் பெட்ரோல் போடுறதுக்காக வந்தேன். அதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? வாங்க பெட்ரோல் போடுறேன். உங்களை பார்த்தா இந்த ஏரியாவுக்கு புதுசு மாதிரி தெரியுதுங்களா மேடம்? சரி சரி, இந்த ஏரியாவுக்கு நிறைய பேர் வராங்க போறாங்க, நீங்க வாங்க. சாவி கொடுங்க மேடம். இந்தா. தேங்க்யூ. எத்தனை லிட்டர் போடணும்? டேங்க் ஃபில் பண்ணிடு. ஓகே மேடம். ஏன் அப்படி பாக்குற? ஒன்றும் இல்லையே. பட்டணத்தில் இருக்கிறவங்கலாம் படு குஷியா இருக்கீங்க. பெரிய காரு, வசதியான பங்களா, வேலைக்காரங்க, சரிதானே? என்னதான் இருந்தாலும் பட்டணத்து வாழ்க்கை சூப்பர் தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட்டணத்தில் இருக்கவங்க எல்லாம் போலியான வாழ்க்கை தான் வாழ்றாங்க. என்ன மேடம், நாங்க எத்தனை பேரை பார்க்குறோம். சினிமா ஸ்டார்ஸுங்க ஒரு பக்கம், பெரிய பெரிய பணக்காரங்க இன்னொரு பக்கம், ராத்திரி எல்லாம் பார்ட்டி நடக்குது. உங்களை பார்த்தாலும் பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி தான் இருக்கு. அப்படியா? என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? இல்லைன்னா நீங்க மட்டும் தனியா இந்த ஹைவேல இவ்வளவு தைரியமாவும் துணிச்சலாவும் காரை ஓட்டிட்டு வர முடியுமா என்ன? நான் சொல்றது சரிதானே? நீ நினைக்கிற மாதிரி நான் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு சாதாரண ரைட்டர். நான் ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கேன். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். சிட்டில இருந்தா அமைதியா எழுத முடியாது. அந்த அமைதி இங்க தான் கிடைக்கும். நீங்க கவிதையெல்லாம் எழுதுவீங்களா? கவிதைலாம் இல்ல, நாவல். நாவலா? ஆமா, நாவல். இந்த கதை புக்ல எல்லாம் வரும்ல. புரிஞ்சு போச்சு. எனக்கும் இந்த கதை நாவல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா மட்டும் என்ன படிக்க வச்சிருந்தானா நானும் உங்களை மாதிரி கதை எழுதி பெரிய ஆளா ஆயிருப்பேன். இன்ட்ரெஸ்டிங். இது சாரி மேடம், இங்க கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம். நீங்க கேஷா கொடுத்துட்டீங்கன்னா வசதியா இருக்கும். நோ ப்ராப்ளம். சரியான கட்டையா இருக்காளே. இந்தா. ஆமா, இங்க பக்கத்துல ஏதாவது நல்ல ஹோட்டல் இருக்குமா? 4-5 நாள் தங்கி எழுதுற மாதிரி. மேடம், இங்க ஹோட்டல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா 2 கிலோமீட்டர்ல பாபு கடைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கடையோட ஓனர் பேரு பாபு. அவருக்கு சொந்தமா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு தங்க இடம் கிடைக்கும். ஐ see. கொஞ்சம் வாடகை ஜாஸ்தி தான், ஆனா உங்களுக்கு வேற வழி இல்ல. ஓ, வாடகை பத்தி கவலை இல்ல. Thank you so much. கை வச்சா இப்படி ஒரு ஃபிகர் மேல கை வைக்கணும். எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ நல்லா அனுபவிக்க போறான். நமக்கு இல்ல. நம்ம புக்கை பார்த்தே காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். எத்தனை நாளைக்கு தான் இப்படி தனியாவே இருக்க போறனோ தெரியல. I love உன் காதல், I love you சொல்லட்டா. I am a super girl, உன் காதல் rapper girl. I am a super girl, உன் காதல் rapper girl. இதில் எத்தனை இருக்கு? 12, 13, 14, எக்ஸ்கியூஸ் மீ. 15. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. பாபுங்கிறது நீங்க தானா? ஆமா. கெஸ்ட் ஹவுஸ் ஓனர்? அதுவும் நான் தான். உங்க கெஸ்ட் ஹவுஸ் எனக்கு வாடகைக்கு வேணும். கொடுத்துட்டா போச்சு. நீங்க யாரு? என்னோட பேரு தானியா. நான் சென்னையில இருந்து வரேன். நான் ஒரு ரைட்டர். சரி சரி. ஆனா வாடகை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். பரவாயில்லையா? நல்ல பெரிய கெஸ்ட் ஹவுஸ். உங்களுக்கு ஏதாவது பொருள் தேவைன்னா நீங்க என் கடைக்கு ஃபோன் பண்ணுங்க. கடை பையன்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். ஓ மை காட். என்னாச்சு? மொபைலை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். கவலைப்படாதீங்க. என் கெஸ்ட் ஹவுஸ்ல ஃபோன் இருக்கு. அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
10,000 ரூபாய் மெயின்டெனன்ஸ்க்கு, சரி. வாடகை ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய், எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஒரு 2,000 கொடுத்தா போதும். எக்ஸ்ட்ரா சார்ஜஸா? என்ன புரியலையா? வாட்டர், கரண்ட், ஃபோன் இதுக்கெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் ஆகணும். ஓகே ஓகே. இந்தாங்க. சாரி மேடம், நாங்க கார்டெல்லாம் வாங்குறது இல்ல, கேஷா இருந்தா கொடுத்துருங்க. எல்லாரும் கேஷாவே கேக்குறாங்களே. 5,000 பேலன்ஸ் அப்புறம் கொடுக்குறேன். ஓகே. தேங்க்ஸ் மேடம். இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது, அதனால தான் அட்வான்ஸ் வாங்குறோம். இட்ஸ் ஓகே. இங்க இருந்து 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு லேக் வரும், அதுக்கு பக்கத்துல தான் என்னோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. ஓகே. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது அவசரம்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி. தேங்க் யூ. தேங்க் யூ மேடம். இந்தாங்க சாவி. தேங்க் யூ so much. போயிட்டு வரேன். வாங்க, குட் லக். வாவ். எவ்வளவு அழகா இருக்கு. இந்த மாதிரி பிளேஸ் தான் தேடி வந்தேன். இப்படி ஒரு இடத்துக்கு வருவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. வாவ். I love this place. Wow. Wow. Wow, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த உண்மையிலேயே இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. சூப்பர். இன்டீரியர் டெக்கரேஷன் கூட அழகா இருக்கு. ஓகே. மாடியில போய் பார்க்கலாம். Excuse me? Excuse me? வணக்கம். நீங்க கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன். நீங்க
சாரி, நான் தான் கார்த்தி. நம்ம பாபு சார் கடையில் அங்கே தான் நான் வேலை பார்க்குறேன். இந்தாங்க நீங்கள் கேட்டது. நீங்கள் ஃபோனில் ஆர்டர் பண்ணீங்களாமே. ஆ. ஓ. மேடம், இந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ம்ஹும். இங்கே யாரும் வரமாட்டாங்க. ஆ? ஏன்னா எங்கள் ஊர் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் உங்களுக்கு அமையவே அமையாது. ரொம்ப நல்லா இருக்குல்ல? நீங்கள் தனியாவா இருக்கீங்க? ஓ. உங்களுக்கு பயமா இல்லை? எதுக்கு? இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கீங்களா? இந்த வயசுலயும் நான் தனியாக படுக்கணும்னா எனக்கு பயம் தெரியுமா? மேடம், நீங்கள் கேட்ட பொருளெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துறீங்களா? என்னோட பேரு தானியா. ஆ? நீங்க என்ன தானியானே கூப்பிடலாம், மேடம்னு கூப்பிட வேண்டாம். ஓகே, உட்காருங்க. தேங்க்யூ மேடம். அது சரி, உங்களுக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? ம்ஹும். அப்ப நீங்க என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிடுறீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? இது எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது. இருந்த ஒருத்தையும் ஏற்கனவே விட்டுட்டு ஓடிட்டா. அப்போத்துல இருந்து நான் தனியா தான் இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா, ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் நான் அவளை பயங்கரமா காதலிச்சேன். அப்படியா? உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீங்க மட்டும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்கன்னா இந்த ஊரே என்னை பார்த்து பொறாமப்படும். அதுக்கப்புறம் ஒரு பையன் என்னை பார்த்து கிண்டல் பண்ண மாட்டான். அப்படின்னா சரி, இன்னையில இருந்து நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். என்ன சந்தோஷமா? இனிமே நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம்னா? சரி, இனிமே நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ மேடம். சாரி தானியா. தானியா, ஓகே, அப்போ நான் வரேன். நான் போயிட்டு அப்புறம் வரேன். ஓகே, பாய். வரேன். பாய். காதல் வந்துருச்சு, ஆசையில் ஓடி வந்தேன், நான் ஓடி வந்தேன். டேய், இந்த பொண்ணு சூப்பரா இருக்கால? எத்தனை நாளைக்கு தான் இப்படி போட்டோவே பார்த்துட்டு இருக்க போறியோ? வேற என்னடா பண்ண சொல்ற? என்னால முடிஞ்சது அவ்வளவுதான். காதல் வந்துடுச்சு, ஆசையில் ஓடி வந்தேன். என்னடா ஒரே குஷியா வர? ஏதாவது செம்ம ஆண்டியை கரெக்ட் பண்ணிட்டியா என்ன? அந்த மாதிரி ஏதாவது இருந்தா எங்களுக்கும் சொல்லுடா. ஆண்டி இல்லடா, அந்த பொண்ணை மட்டும் நீ பார்த்தேன்னு வச்சுக்க, நாக்குல எச்சு ஊருண்டா. ஐயோ, அவ்வளவு அழகா இருப்பாளா என்ன? என்னடா நீ குஷியா இருக்கிறத பார்த்தா நல்ல ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்ட போல. எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றா என்ன? என்ன பாபு புரியாம பேசிக்கிட்டு இருக்க? நீ தானே என்ன அங்க அனுப்பி வச்ச. என்னடா சொல்ற? தானியா கிட்ட மறந்துட்டியா? மச்சி, எனக்கு அது மடிஞ்சிருச்சுடா. டேய், நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. இதுக்காகவே சாயங்காலம் எங்களுக்கு பார்ட்டி வைக்கிறேன். நம்ம பாண்டியும் வர சொல்லிடலாம். டேய் கணபதி, பாண்டி வேணாண்டா. ஏன்டா? உனக்கு தான் தெரியும்ல, அவன் என்னை எப்ப பார்த்தாலும் கலாச்சிக்கிட்டே இருக்கான்டா. நீ பார்ட்டிக்கு யாரை வேணாலும் கூப்பிடு, ஆனா பாண்டி மட்டும் வேணாம்ப்பா. இங்க பாருடா, பாண்டி நம்ம கூட சின்ன வயசுல இருந்து சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை கூப்பிடாம எப்படிடா? அவன் இல்லைன்னா பார்ட்டி நல்லா இருக்காது. அவன் ஏதோ டைம் பாஸுக்காக உன்னை கலாய்க்கிறான். அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. போயிட்டு சாயங்காலம் வந்துரு என்ன? சரி, மறந்துடாத. என்னடா பாண்டே, ஏன் பேசாம உம்முன்னு இருக்க? கிடைக்கிற வருமானம் கைக்கு வாய்க்குமே போத மாட்டேங்குது. இதுல என் பொண்டாட்டி வேற காரை வாங்கணும், பங்களா வாங்கணும்னு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கா. உன் தலையெழுத்து. விடுடா, போக போக எல்லாம் சரியாயிடும். அது இருக்கட்டும், நம்ம சோடா புட்டி சூப்பர் ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்டான். அது என்னன்னு கேளு. டேய் உண்மையாடா? ஏண்டா கார்த்தி, ஃபிகர் சூப்பரா இருக்குமா? அதுக்காக தானே பார்ட்டியா? இந்தா சாப்பிடு. டேய் மாமா, என்ன ஃபிகர் தெரியுமா?
அட்டகாசமா இருப்பா. அது என்னடா அது இங்கிலீஷ்ல ஏதோ சொல்லுவாங்களே, Sexy ஆ? அது வந்து செக்ஸி செக்ஸி. இதானே நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. எப்ப பார்த்தாலும் கலாய்ச்சிக்கிட்டே இருக்கீங்க. டேய் 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 டேய், என்ன சீன் போடுற? உனக்கு முன்னாடி நான் தாண்டா அவளை பார்த்தேன். சும்மா ஓவரா பில்டப் கொடுக்காம விஷயத்த சொல்லு. நீ இருக்கியே. டேய் எதுக்குடா இப்ப மூஞ்சிய தூக்குற? அப்படி இப்ப நாங்க என்ன சொல்லிட்டோம்? குடிச்சிட்டா போதுமே. வாங்கி கொடுத்தது நானு. எங்க பாரு கார்த்தி, உன் தங்கச்சி எங்க எல்லாருக்கும் தங்கச்சி. அதே மாதிரி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட். அப்படியா? என் கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கும் கேர்ள் ஃப்ரெண்டா? அப்படின்னா உன் பொண்டாட்டி எனக்கும் பொண்டாட்டியா? நாளைக்கு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறியா? டேய் 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 டேய். அசிங்கமா பேசுனா மூஞ்சி கிஞ்சில உடைச்சிரு வச்சாக்குறது. பாண்டே. வலிக்குதுல? ஹலோ. ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ. யாரு? ச்சே. ஹலோ ஹலோ. யாரு? ச்சே. ஹலோ யாரு? பதில் சொல்லுங்க. ஹலோ. ச்சே. Shit. ஃபோன் பண்றாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. பேச வேண்டியது தானே? என்ன நியூசன்ஸ் இது? ச்சே. இப்ப என்ன பண்றது? என் நல்ல மூட டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. ச்சே. என்ன சத்தம் அது? யாரு? யாரது? யாருன்னு தெரியலையே. ஹலோ. யாராவது இங்க இருக்கீங்களா? யாரையும் காணோம். அப்புறம் என்ன சத்தம் அது?
எழுதுற முடி ஸ்பாயில் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? பிரேம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு குழப்பம் உண்டாச்சு. ராகுல் பூஜா காதல். வரியா? போட்டிங் சூப்பரா இருக்கும். ஆமாமா வா. அங்கே உட்கார்ந்தா எப்படி? வா, ரொம்ப ஜாலியா இருக்கும். கூப்பிடுறோம்ல வா. இன்னும் வேகமா போடா. வா 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 வா. உனக்காகவே இடம் இருக்கு, இங்க பாரு. சீக்கிரம் வா. உனக்காகவே ஸ்பெஷலா போட் ஹையர் பண்ணிருக்கேன். வா. என்ன முழிக்கிற? ஹேய் யா. இங்க பாரு, ரொம்ப சூப்பரா இருக்கும். தண்ணி அடிச்சிட்டே போலாம். என்ன சொல்ற? ஏய் டானியா. ஏய் டானியா, வா, ஜாலியா இருக்கும். கம் கூப்பிடுறோம்ல. வாயா, என்ன பாக்குற? வா. வா. வா டானியா. என் மூட ஸ்பாயில் பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. சிட்டில தான் எப்படின்னா இங்க வந்தாலும் அமைதி கிடைக்கல. ச்சே, கனவா? பிரேம் யூஎஸ்ஏல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பூஜா ரொம்பவே குழம்பி போயிட்டா. அப்புறம் என்ன எழுதுறதா? என்ன இன்னைக்கு எழுதவே வரமாட்டேங்குதா? ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஏய், கோழி தனியா மாட்டிக்கிச்சுடா. இன்னைக்கு அமுகிட வேண்டியதான். டேய், போட்டை பக்கத்துல ஓட்டு. இன்னைக்கு எப்படியாவது அவளை வலிக்க கொண்டு வந்துடணும். இந்த நாளுக்காக தான்டா காத்துக்கிட்டு இருந்தேன். ஆத்ததுல இருந்து இவன் மேல ஒரு கண்ணா இருக்கண்டா. கிட்ட போடா. டேய், ஏன்டா அவசரப்படுற? இருடா. டேய், சீக்கிரம் போடா. இருடா, பொறுமையா இரு. எங்க போயிட போறா? சுத்தி சுத்தி எல்லாமே நம்ம இடம்டா. அவளால எங்கேயும் போக முடியாது. இன்னைக்கு புடிச்சிடலாம். டேய் டேய் டேய், இடிச்சிடாத. போ, பாத்து லைட்ட திருப்பு. கைத்த புடி புடி புடி. புடிச்சிட்டேன். புடிச்சிட்டா. மாட்டிக்கிட்டியா? இப்ப என்ன பண்ணுவ? டேய், டேய், ஏன் வேண்டாங்கற? வா, ஜாலியா இருக்கலாம். டேய், சொன்னா கேளு. வா. ஒழுங்கா அடம் பிடிக்காம வந்துரு. மேலே ஏறு. வா. கேட்க மாட்டேன். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் இறங்கு. டேய், ஓடுறடா. சீக்கிரம் புடி. போடா. ஏய், ஓடாத, நில்லு. எங்க ஓடுறா அவ? சீக்கிரம் வாடா. ஏய், நில்லுடி. டேய், விடாத, புடி. எங்கடி போற? எங்க போற? நில்லுடி. ஏய், ஏய், எங்க ஓடுனாலும் நீ தப்பிக்க முடியாது. அத போற பாரு. வா. சீக்கிரம் வாடா. டேய், சீக்கிரம் வாடா. சீக்கிரம். ஏய், நில்லுடி.
யாராவது டேய், எங்கடி ஓடுற? டேய், வந்து புடிடா. டேய், கார்த்தி, என்னடா பண்ற? வாடா. வாடா. வந்து புடிடா. என்னடி கத்துற? என்னடி கத்துற? நீ எங்க தப்பிக்க முடியுமாடா? டேய், நல்ல புறா. போய் முடுறா. டேய், சோடாபுட்டி, என்னடா பண்ணிட்டு இருக்க? வாடா. நான் வாடாடா. அப்புறம் வரேன். டேய். டேய், சீக்கிரம் வாடா. வாடாடா. வாடா. இல்ல, வேணாம்டா. சரி, நீ வந்து கையை பிடி, நான் வேலையை முடிக்கிறேன். வாடா. டேய், புடிடா. டேய், உள்ள வந்து. ஊத்துக்குடி வெண்ண மாதிரி இருக்கு. ஏய், இப்படி இருக்கு. கைப்படாத ரோஜா தாண்டா. வா, வேலை முடிஞ்சது, வா போலாம். இப்படி ஒரு ஐட்டத்தை நான் பார்த்ததே இல்லடா. சூப்பர். இன்னைக்கு என் ஜாதகத்துல பம்பர் பிரைஸ் போட்டு மச்சான். சரியாயிருச்சு. என்னடா சோடா புட்டி, பயந்துட்டியா? வாடா வா. மச்சான், சூப்பர் ஃபிகர்டா. நமக்குன்னு வந்து சிக்கிருக்கு பாரு. ஏய், இருங்கடா, இத வந்துடுறேன். ஆ? பாவி பசங்க எப்படி விட்டுட்டு போறானுங்க? இவன் எதுக்குடா ஓடுறான்? ஏய், சோடாபுட்டி, நில்றா. தனியா எங்க போறான்? ரொம்ப வலிக்குதா? சாரி, நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் உன்னை ஒண்ணும் பண்ணலையே. டேய், என்னடா? ஆளை பாருடா. வாடா. டேய், பாவம்டா. ஆமா, காப்பாத்த போயிட்டாரு. வா.
இவ்வளவு சீக்கிரத்துல உன்னை நான் விட்டுருவேன் நினைச்சியா? ஏய், நில்லு. தப்பிச்சு போறியா? நான் வந்துட்டேன். எங்கம்மா போற? ஆ? ஆ. எங்க கிட்ட இருந்து தப்பிக்க போறியா? எங்கேயும் போக முடியாது. நீ புடுறா மாமா. எங்கடி போற? டேய், கூப்பிடு. ஏய் கணபதி, ஆரம்பிடா. இது உன்னோட சான்ஸ். சீக்கிரம்டா. விடுங்க. சீக்கிரம்டா. போய் மூடு. ஏய். ஆரம்பிடா. டேய் போதுடா, இன்ச்சு வா. என்னடா கண்ணு, எங்க போற? இன்னும் ஆட்டம் முடியலல்ல? வா வா வா. இன்னொரு ஆட்டம் பாக்கி இருக்குமா? ஆட்டம் போடலாமா? டேய், புரியுதா அவள? பாப்பா ஆட்டத்துக்கு தயாராயிடுச்சுடா. என்னடா காத்து பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிற? வாடா வந்து வேலையை முடிய. ஏய் புடி, நான் பாக்குறேன். என்னடா இவ்வளவு யோசிக்கிற? ஒரு chance தான்டா. ஒரு chance தான்டா. வாடா. டேய் வா வா. வாடா டேய். வாடா சீக்கிரம். டேய் போ. டேய் எங்க? எங்கம்மா ஓடுற? வா 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 வா. வா. அங்க போற? ஏய் வா. பாத்துடா, ரொம்ப பயப்படுறீங்க. அப்படியா? விட்றா. ரொம்ப பயமா இருக்கா? ஏய் பாண்டி, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கடா. ஏய் பாபு வந்து முடுறா, வாடா. இரு மச்சான், வரேன். ஃபுல்லா ஏத்திக்கிட்டு வரேன். அப்ப கார்த்தி, டேய் நீ வாடா. வாடா, வெயிட் வாடா. பண்ணாத. வெயிட் பண்ண வைக்க கூடாது, சீக்கிரம் வா. இப்ப வர்றியா இல்ல நானே 2ஆம் ரவுண்டுக்கு போகவா? நான் அந்த வந்துட்டேன். அம்மா மூட்ல இருக்கா, சீக்கிரம் வா. அத குடுறா. ஏய், நீ போறியா? சரி சரி, வாங்கடா, நல்லா சீக்கிரம். ஏத்திக்கிட்டு போ. யாரு போனா என்ன? ஏய், இவனுக்கும் கொஞ்சம் விட்டு வைங்கடா. கூட கூட வாடா, யாரே? உனக்கு ஒரு chance. சாரத்தான் போறோம் பாருங்க. ஏய்! வா வா வா.
போடா அப்படி என்ன பாத்துக்கிட்டே இருக்க ஆரம்பிடா எப்படி ஆரம்பிக்கிறேன்னு தெரியலையா டேய் இங்க பாருடா என்னடா டேய் மூஞ்சிய பாருங்களேன்டா. ஏண்டா, இதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற என்னடா முடியலையா? உக்கடா மச்சி. டேய் என்னடா இவன்? என்னடா வேலைய முடுறானா வேலைக்காக மாட்டான் போல இருக்க. பாரு பாரு இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணி பாரு. அதுக்கு தான் விவரமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது. இப்ப முடியல பாத்தியா? வாடா வாடா முழிக்கிறான் பாரு திரு திருன்னு. வாடா பரவாயில்ல வா வா. எங்க போயிட போகுது இன்னொரு நாள் பாத்துக்கலாம். வாடா ரொம்ப ஃபீல் பண்ற? போ போ. ஏய் என்னடி தூங்குற? ஏந்திரே. டயர்டா இருக்குடா. ஏந்திரீங்கடா. வாடா டேய். சீக்கிரம். டேய் பாபு ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்க போல இருக்கு. போடா போ சீக்கிரம். வேலையை முடி. அப்படியேதான். என்னமா இருக்கிறாடா? என்ன தூங்குறியா? எப்படி இருக்கு? டேய் பாபு போது எழுந்துடா. எழுந்துருன்னு சொல்றல. செத்துரு கித்துற போறாடா. ஆமாடா. ஏய் எந்திரடா. டேய். வா வாங்கடா. பத்திரமா கொண்டு போய் படுக்க வைங்கடா. அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேனே. ஏய் என்னடா ஓவரா ஃபீல் பண்ற? போடா. வா வா ஃபீல் பண்ணாத வா. நம்ம அவன் பொண்டாட்டி மாதிரி ஓவரா பில்டப் கொடுக்குறான். குட்டி செம டக்கரா இருந்ததுல. ஏடா கார்த்தி என்ன சொல்ற? ஏய் அவ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானா? மாமா ஒரு வேலை பண்ணலாம்டா. பேசாம அவளை கொலை பண்ணிடலாம். டேய் தேவையில்லாம எதுக்காகடா பயந்து சாகுறீங்க? இந்த மாதிரி சிட்டில அவ ஏகப்பட்டது பாத்துருப்பாடா. அவன் சரியாதான்டா சொல்றான். சிட்டில அவ எல்லாத்தையும் பாத்துருப்பா, நல்ல காசையும் பாத்துருப்பா. நீ கவலைப்படாத. ஒரு நிமிஷம் இருங்க. பாபு சொல்ற விஷயம் கரெக்ட் தான்டா. அவளை கொன்னுடலாம். அவளை கொன்னாலும் யாரும் கேட்க போறது இல்ல. டேய் கார்த்தி கேட்டுதா? கேட்டுது. இந்த கத்தியை பிடி. நீ அவளை கொன்னுடு. நானா? போடா. டேய் கார்த்திக் இத பாரு. கரெக்டா அவ கதையை முடிச்சிடு. விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சது நம்ம எல்லாரோட கதையும் கோவிந்தா தான். எங்களுக்கு ஒண்ணு இல்லடா, எங்களுக்கு ஜெயில் பழக்கம் தான். உன் கதை அப்படி இல்லையே. உனக்கு ஒரு லவர் இருக்கா, அவளை யாரா வச்சு மெயின்டைன் பண்ணுவா? உன்னதான் கட்டிக்குவேன்னு ஒத்த காலில் நிக்கிறா, அவளை விட்டுட்டு ஜெயிலுக்கு போவியா? ஏய் உனக்கு 2 நிமிஷம் டைம், 2 குத்துல கொண்டுட்டு வா. ஏய் இவனை விடுங்கடா. இவன் சரியான பயந்தாங்குழி. பேசாம நானே அவளை போட்டுறேன். நான் ஒன்னும் பயந்தாங்குழி இல்ல, நானே கொலை பண்றேன். சரியா சொன்னடா தங்கம். இப்பதான்டா நீ ஆம்பளை சிங்கம். சரி வா. சரி வா வா. அவன் வேலையை முடிச்சு தாண்டா வருவா. சொதப்பாம இருந்தா சரி.
பாவம் தானியா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னாலே. பண்ண மாட்டேன். என் கேர்ள் ஃப்ரெண்ட் தானியாவை நான் கொல்ல மாட்டேன். தானியா, முட்டா பசங்க ரத்தத்தை பார்த்தா நம்பிடுவானுங்க. என்னடாச்சு? டேய், நான் அவளை கொன்னுட்டேன்டா. டேய், மரியாதையா உண்மையை சொல்லு. நிஜமாவே கொன்னுட்டியா? நம்பலையா? கத்தில ரத்தம் இருக்கு பாரு. அனாவசியமா என் மேல சந்தேகப்படுற? வேணா உன்னையும் குத்தவா? டேய் வாய மூடுறா. கொன்னுட்டு இல்ல, ஓவரா பேசாத. வா வா போலாம். சரக்கு அடிச்சிட்டு காலங்காலத்துல வீட்டுக்கு போலாம்டா. ஏய் வாடா வாடா, வா. இது ஏறு வா. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றா டேய். பரவாயில்ல, நல்லா தான் எழுதியிருக்க. நடந்த சம்பவங்கள் எல்லாம் வரிக்கு வரி அப்படியே எழுதியிருக்கு. அதனால தான் சொல்றேன், இது கதை இல்ல, உண்மையா நடந்த சம்பவம். தானியா, அந்த 4 பேரும் உனக்கு செஞ்ச கொடுமைக்காக நீ அவங்கள கொன்னுட்ட இல்ல? இந்த சம்பவம் நடந்தப்ப கூட நீ சிட்டில இல்ல, கிராமத்துல இருந்த. அதை இல்லைன்னு மறுக்க போறியா? உன் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை இந்த ஊரே படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல நீ எதுக்காக அந்த கிராமத்துக்கு போன? டெல்மி தானியா, டெல்மி. கதை நல்லா அமையறதுக்கு அமைதியான இடம் தேவை மேடம். அதுக்கு தானே அங்க போயிருந்தேன். புத்திசாலித்தனமா போய் சொல்றேன். உனக்கு கதை எழுத மட்டும் தெரியல, நல்லா கதை விடவும் தெரியுது, அப்படிதானே? தானியா, இப்போது செஞ்ச தப்ப ஒத்துக்கிறியா? நான் தான் தப்பு பண்ணலன்னு சொல்றேனே. நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. லைட் டிடெக்டர் டெஸ்ட்ல எங்களோட அப்ரோச் ரொம்ப கடுமையா இருக்கும். முடிஞ்சா முயற்சி பண்ணுங்க. ஓகே தானியா, உனக்கு இன்னும் 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள உண்மையை ஒத்துக்க. சாமர்த்தியமா நடக்கிறதா நினைச்சு சிக்கல்ல மாட்டிக்காத. She is very smart. உண்மையிலேயே அவ மனசை ரொம்ப கட்டுப்பாடா வச்சிருக்கா. லைட் டிடெக்டரால கூட உண்மையை கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸ் நமக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கும் சார். அவ கொலை செஞ்சதை நிரூபிக்க முடியலன்னா சட்டத்தில இருந்து அவ தப்பிச்சிருவா. குற்றவாளிங்க என்னதான் சாமர்த்தியசாலியா இருந்தாலும் அவசரத்துல ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுருவாங்க. அவ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கா. இந்த கேஸ்ல சரியான எவிடன்ஸ் கிடைக்கல, எப்படியும் அவ தப்பிக்க தான் போறா. ஷிட். ரிவெஞ்ச் பொருத்தமான டைட்டிலா தான் வச்சிருக்கா. எனக்கு தெரிஞ்சு இந்த கதையில வர கதாநாயகி அவதான். இன்ஸ்பெக்டர் சார், தானியா வீட்டை இமிடியேட்டா சர்ச் பண்ணுங்க. நீங்க சர்ச் பண்ற விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாது. அரெஸ்ட் பண்ணாம ஹையர் அஃபிஷியல் சர்ச் வாரண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவ பாப்புலர் ஃபிகர். புரிஞ்சதில்ல? எஸ் சார். கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. ஓகே சார். இது ஒரு சேலஞ்சிங்கான கேஸ் தான். நீ ரொம்ப சாமர்த்தியசாலி தான். லைட் டிடெக்டரையே ஏமாத்துற அளவுக்கு உன் மனசை கட்டுப்படுத்தி வச்சிருக்க. தானியா, உனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நாங்க ஒத்துக்கிறோம். எவிடன்ஸ் இல்லாததுனால எங்களால ஆக்ஷன் எடுக்க முடியல. உனக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைனாலும் உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லி ஹெல்ப் பண்ணலாமே. எனக்கு தான் எதுவும் தெரியாதுன்னு சொல்றேன்ல, அப்புறம் நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? நான் ஏதோ கற்பனையில எழுத போக அது உண்மையா நடந்துருச்சு. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இது உன் முதல் நாவல்.
முதல் நாவல்லையே நீ ரொம்ப பாப்புலர் ஆயிட்ட. பை த பை, நீ எழுத போற அடுத்த நாவல் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ம் ஏன், உனக்கு சொல்ல விருப்பம் இல்லையா? தைரியமா சொல்லு, விஷயம் வெளியே போகாது. நான் எழுதுறதுக்காக பிளான் பண்ணி வச்சிருக்கிற அடுத்த நாவல் கூட மர்டர் மிஸ்ட்ரியை பத்தி தான். கதையோட அவுட்லைன் ரெடி பண்ணிட்டேன். அதுல ஒரு சிபிஐ ஆஃபீஸரும் ஒரு லேடி இன்ஸ்பெக்டரும் இருக்காங்க. அவங்க ஒரு கொலை கேஸை விசாரிக்கிறாங்க. ஸ்டோரி ரொம்ப சிம்பிள் தான், ஆனா இன்ஸ்பிரேஷன் தான் ரொம்ப முக்கியம். அப்படின்னா இந்த கதையில வரப்போற சம்பவங்களும் உண்மையாக போகுதா? ஐ மீன், நீ முதல்ல எழுதின நாவலான ரிவெஞ்ச் மாதிரி இதுவும் உண்மையாக போகுதான்னு கேட்டேன். சொல்ல முடியாது, உலகத்துல எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா? சரி, நீ சொல்ற மாதிரி உன் நாவல் கற்பனை கதையாவே இருக்கட்டும். அந்த ஹீரோயினுக்கு உன் பேரை ஏன் வச்ச? நீங்களே சொல்லிட்டீங்க இது என்னோட முதல் நாவல்னு. அதனாலதான் ஹீரோயினுக்கு என்னோட பேரை வச்சேன். அதோட இந்த உலகத்துல என் பேரை விட அழகான பேரு வேற ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இருக்கட்டும் தானியா, உன்னோட முதல் நாவலையே நீ ரொம்ப நல்லா எழுதிட்ட. ஆனா அந்த கதையில வர ஹீரோயினுக்கும் உனக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. அந்த கேரக்டரே நான் தானே.
வாழ்க்கையை நாசமாக்குனவங்கள நான் சும்மா விட மாட்டேன். சம்ஹாரம் 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 வஞ்சம் தீட்டு பழியை போக்கும் சம்ஹாரம் கோபம் கனலாய் எரிகிறதே கண்ணோரம் தாண்டவமாடி புறப்படுதே அவதாரம் தீமை இங்கு பயந்தோடும் பயந்தோடும் சம்ஹாரம் 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 வஞ்சம் தீட்டு பழியை போக்கும் சம்ஹாரம் கோபம் கனலாய் எரிகிறதே கண்ணோரம் தாண்டவமாடி புறப்படுதே அவதாரம் தீமை இங்கு பயந்தோடும் பயந்தோடும் சம்ஹாரம் 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 வஞ்சம் தீட்டு பழியை போக்கும் சம்ஹாரம் காமத்தின் ஆசைக்கு பலியானாள் போராடும் நெஞ்சோடு புலியானாள் துடிக்குது நெஞ்சம் துடிக்குது நெஞ்சம் துடிக்குது நெஞ்சம் பெண்ணை ஒன்று புயலாய் என்று தீர்க்குது வஞ்சம் களங்கம் என்பது உடலில் அல்ல என்பது சொல்லாகும் அழகான பெண் பூ ஒன்று காமுகரை பழி தீர்க்கும் மனதில் வஞ்சம் கனலாய் நெஞ்சம் பெண்மை செய்யும் தீய சம்ஹாரம் 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 வஞ்சம் தீர்த்து பழியை போக்கும் சம்ஹாரம் கதை தேடி வந்தவளோ சிதைத்தாளே பொல்லாதவராலே துயரம் சுமந்தாளே காயங்கள் நாரட்டும் மாறட்டும் அழும் நெஞ்சிலே பயமும் நின்று போகட்டும் தீயவரை பழிதீர்க்க செய்யும் புரியாதம் முடித்திடவே பெண்மை மீது களங்கங்கள் போகும் மனதில் வஞ்சம் கனலாய் நெஞ்சம் பெண்மை செய்யும் தீய சம்ஹாரம் 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 வஞ்சம் தீட்டு பழியை போக்கும் சம்ஹாரம் கோபம் கனலாய் எரிகிறதே கண்ணோரம் தாண்டவமாடி புறப்படுதே அவதாரம் பாவம் உடம்பு ரொம்ப வலிக்கும் போல இருக்கு அதனால கொதிக்குதே தானியா நான் எதுவும் செய்ய மாட்டேன் தானியா நான் தப்பு பண்றதுக்காக வரல நான் அவங்கள மாதிரி இல்ல தானியா நான் நல்லவன் நான் அவங்கள மாதிரி இல்ல
தானியா, நான் உன் ஃப்ரெண்டு தானியா. அழாத தானியா, அழாத. நீ எப்படி இருக்கியான்னு பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். நான் ரொம்ப நல்லவன் தானியா, என்ன நம்பு, என்ன நம்பு. எனக்கு முதலேந்தே ஒரு டவுட் இருக்குடா, அவ செத்து போனாலா இல்லையான்னு. இந்த பையன் மேல கூட எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குடா. நம்பிக்கை இல்லைன்னா ஏன்டா என்ன அனுப்பிச்ச? நீயே போயிருக்க வேண்டியதானே. வாயை மூடுறா. இந்த விஷயம் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க. நீங்க வேற ஏன்டா டென்ஷன் படுத்துறீங்க? அவ உயிரோட இருந்திருந்தா இந்நேரம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா. பொண்டாட்டிக்கு பயப்படுறவன் எதுக்கு மத்த பொண்ணு மேல ஆசைப்படணும்? டே பாண்டி, அவன் ஒன்றும் பொய் சொல்லலடா. அவன் அந்த பொண்ணை கொன்னு இருப்பான். நல்லா சொல்லு இந்த மடையனுக்கு. சரி, நீ கொலை பண்ணிட்டேன்னு நம்புறோம். இப்போ அது சிரிடா. டே கணபதி, நீ ஒரு வேலை செய். என்ன சொல்ல? உடனே கெஸ்ட் ஹவுஸ் போ. அங்க அந்த பொண்ணு உயிரோட இருக்காளா இல்லையான்னு பாத்துட்டு வா. கூட பாபுவையும் கூட்டிட்டு போ. இவன் வந்தா யாருக்கும் சந்தேகமும் வராது. சரியா சொன்ன. அப்ப அவ காரு? ஏன்டா கவலைப்படுற? அத குளத்துக்குள்ள தள்ளி விட்டுரு. ஓகே. ஏன்டா கார்த்தி, பேசாம காரை நீ எடுத்துக்கிறியா? ஓசி பெட்ரோலுக்கு தான் கணபதி இருக்கானே. டேய் கணபதி, என்னடா இவ உயிரோட இருக்கா? ஆமாண்டா, ஒய்யாரமா ஊஞ்சல்ல படுத்துக்கிட்டு இருக்கா பாரு. அதானே. கார்த்தி அவளை கொலை பண்ணிட்டான்ல சொன்னா. ஆமா, நம்மள பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான்டா. எவ்வளவு தைரியம் இருக்கும். பொழந்துட வேண்டியதாண்டா. விடக்கூடாதுடா. என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட போய் சொன்னா? உயிரோட விட்டது மட்டும் தும்முடா உனக்கு. லூட்டி அடிச்சிருக்காங்க. அவளை உயிரோட விட்டது இல்லாம உனக்கிட்டே நடிக்கிறியா நீ? அடுத்த ரவுண்ட் தயாராயிட்டியா நீ? என்ன குறுகுறு உனக்கு இதெல்லாம்? நம்மகிட்ட போய் சொல்றான். போடா. தத்ரூபமா நடிச்சிட்டான் இவன். இனிமே இந்த ஏரியா பக்கம் உன்னை பார்த்த இடத்துல கொன்னுடுவான். தானியா போன மாதிரி நீயும் அனாதை போனமா கிடப்ப. போடா. மரியாதையா ஓடி போயிரு. கண்ணுக்கு முன்னாடி நிக்காத. பூசணி தலையா. இந்த சோடாப்பட்டி கதையை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல அந்த பொண்ணை எப்படிடா சமாளிக்கிறது? அவ மட்டும் வாயை திறந்தானா நம்ம எல்லாம் காலி. ஆமாடா. டேய், அனாவசியமா டென்ஷன் ஆகாதீங்கடா. அவ ஏதாவது செய்ய நினைச்சிருந்தா இந்நேரம் செஞ்சிருப்பா. அவ உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நீ என்னடா சொல்ற? நீ பயப்படாத. அவ உயிரோட இருக்கிறதே இன்னொரு ரவுண்டுக்காகத்தான். டேய் மச்சான், நான் நினைச்சேன் நீ சொல்லிட்டடா. இன்னொரு ரவுண்ட் அடிச்சுட்டு போய் ஜாலியா இருக்கலாம். மறுபடியும் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு எழுதி வச்சிருக்கேன். என்னை அழிச்சவங்களை பழி வாங்கறதுக்கு நீதான் என் மனசுக்கு பலத்தை கொடுக்கணும்.
டேய் பொருளெல்லாம் கொடுத்துட்டு மறக்காம காசு வாங்கிட்டு வந்துரு. ஆ சரி சரி. இந்த சோடா புட்டிக்கு ஒழுங்கா ஒரு வேலையை செய்ய தெரியாது. எல்லாத்தையும் அரைகுறையா வச்சுட்டு போயிடுவான். என்ன இது, ஒரு போட்டோ கூட நச்சுன்னு இல்லையே. ஏய் இதுவும் நல்லா இல்லை. இது ஓரளவுக்கு ஓகே. சூப்பர். எடுறா சீக்கிரம் எடுறா. இந்தா ஷாம்பு பாக்கெட்டு. ஆ சரி. என்ன? இந்தா எண்ணெய் இந்தா. டேய் ஃபோன் அடிக்குது பாரு. ஹலோ ஹலோ, நான் தான் தானியா பேசுறேன். என்னடா ஹலோ ஏன்டா பேச மாட்டேங்கிற? யாரு ஃபோன்ல? ஹலோ அது வந்துடா. யாரு? ஹலோ தானியாடா. ஹலோ ஹலோ, பாபு ஜெனரல் ஸ்டோர். ஆமா நான் பாபு தான் பேசுறேன். நான் தான் தானியா. தானியாவா? ஹலோ, எனக்கு கொஞ்சம் பொருளெல்லாம் அனுப்புறீங்களா? சரி சரி சீக்கிரம் அனுப்பி வைக்கிறேன். அட என்னடா? டேய், தானியாடா. ஏன்டா எதுக்கு பயப்படுற? தைரியமா இருடா. ஒன்றும் பிரச்சனையே இல்ல. அவங்களும் நம்ம கஸ்டமர் தானே. நம்ம கஸ்டமர்கள்லாம் கடவுளுக்கு சமானம்டா. நீ எதுக்கு தேவையில்லாம பயப்படுற? நீ போய் சாமான கொடுத்துட்டு வா போ. போடா. சரி, போ போ. எதுக்காக பொருள் எடுத்துட்டு வர்றதுக்கு என்ன கூப்பிட்டுருக்கா? ஏதாவது பிளான் பண்ணி தான் நம்மளை கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். பொருளை உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாமா? வேணாம்,
எதுக்கும் திரும்பி போயிடலாம். இங்கிருந்தே மணி அடிச்சு பார்த்தோம். ஹலோ கார்த்திக். யாரு? தானியா? தானியாவே தான். ஏன் அங்கேயே நிக்கிற? பயப்படாம கிட்ட வா. உன்னை மறக்க முடியாம நான் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கேன். என் கிட்ட வா கார்த்திக், எனக்கு நீ வேணும். என்ன கார்த்திக் கத்தியெல்லாம் எடுக்கிற? உன்னை கொல்ல போறேன். நில்லு தானியா, நில்லு. வா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். தானியா நில்லு. Come on. Catch me கார்த்திக். உன்னை கொல்லாம விட மாட்டேன். Hey, வா. வா. என்ன கொல்றதுக்கு தானே கூப்பிட்டேன். நான் உன்னை கொன்னுடுவேன். என்ன கொல்ல போறியா? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை என் கூட சந்தோஷமா இரு. வா கார்த்திக். இந்த வாட்டி ஏமாற மாட்டேன். Come on. கிட்ட வா. Come on கார்த்திக், வா. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இதுக்கு தானே ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். கொன்னுடுவேன். எதுக்காக இப்ப பயப்படுற? வா. பயப்படாத. Come on, Tanya. Tanya. தானியா எங்க போயிட்ட? தானியா இந்த சைக்கிளை முதல்ல இங்க இருந்து அப்புறப்படுத்தினா. ஹலோ, தானியா பேசுறேன். சொல்லுங்க தானியா. அவன் இன்னும் மளிகை சாமான் எடுத்துட்டு வரலையா? ஓ இடியட். என்ன சொன்னீங்க? ஓ சாரி, உங்களே இல்ல. இந்த கார்த்திக் எப்பவுமே இப்படித்தாங்க, சொதப்புவான். நீங்களே எடுத்துட்டு வரலாம்ல. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நானே ஈவினிங் வரேன். எனக்கு அவசரமா வேணுமே. ஓ ஐ எம் வெரி சாரி மேடம். இப்பவே வாங்க. சரி மேடம், நான் இப்பவே எடுத்துட்டு வரேன். லேட் பண்ணாதீங்க. இல்ல மேடம், லேட் ஆகாது. நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஓகே.
எங்க போயிருப்பா? என்னமோ எழுதி வச்சுட்டு போயிருக்கா. ச்சே, நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சே. எங்க போயிட போற? தானியா, ஹாய். ஹாய். ஊருக்கு திரும்பி போறியா? இல்ல, கதை எழுதி முடிச்சிட்டியா? இன்னும் கிளைமேக்ஸ் பாக்கி இருக்கு. அதை மட்டும் முடிக்கணும். என் டைம் ஒர்க் அவுட் ஆகுது. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண நான் லாங் டிரைவ் போயிட்டு இருக்கேன். ஹே, நீ ஃப்ரீயா இருக்கியா? என்ன அவளே வந்து கூப்பிடுறா? நீ ஃப்ரீயா இருந்தா வாயே, 2 பேரும் சந்தோஷமா இருந்துட்டு வரலாம். என்ன சொல்ற? வரேன். அதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன். போன தடவை எல்லாமே அவசரத்துல முடிஞ்சு போச்சு. இந்த தடவை நிறுத்தி நிதானமா. நீ கூப்பிட்டு வராம இருப்பனா? எங்க வேணாலும் உன் கூட வருவேன். Come on. இவ்வளவு பிரமாதமான அழக அன்னைக்கு அவசரத்துல அனுபவிச்சிட்டோமே. இன்னைக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நல்லா நிதானமா என்ஜாய் பண்ணணும். ஏய் தானியா, பார்த்து போ. ஏய் தானியா, என்ன நீ? ஏய், ரோட்டை பார்த்து ஓட்டு. என்ன ஏன் பார்த்துட்டு இருக்க? தானியா, ஸ்லோ. தானியா, என்ன பண்ற? என்ன பயந்துட்டியா? என் வேகத்துக்கு நீ தாக்கு பிடிக்கிறியான்னு பார்த்த. ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? என்ன புக் இது? இங்கே வா. அப்போ வீட்டுக்கு போலாமா? இப்படி ஒரு அழக நான் பார்த்ததே கிடையாது. தானியா, அன்னைக்கு பெட்ரோல் பங்க்ல பார்த்தப்பவே நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். நீ நினைச்சு பார்க்கலல்ல நாம மறுபடியும் சந்திப்போன்னு. தானியா,
அன்னைக்கு உன்னை கொஞ்சம் பலவந்தமா நான் ஐம் சாரி, என்னை மன்னிச்சிடு. இட்ஸ் ஆல் ரைட். அதெல்லாம் நான் எப்பவும் மறந்துட்டேன். நீயும் அதை சீக்கிரம் மறந்துரு. அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது தானியா. என்ன பார்க்குற? பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி? கொஞ்சம் பொறுமையா இரு. நான் எங்கேயும் போக மாட்டேன், உனக்கு தான். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஹலோ ஹலோ பாபு, நான் தான் தான்யா. ஓ, நீங்களா? சொல்லுங்க. எப்படி மேடம் இருக்கீங்க? இப்பெல்லாம் உங்களை வெளியில பார்க்கவே முடியல. என்ன வேணும் சொல்லுங்க. என்ன வேணும் மேடம்? சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. என்ன பாபு, ஏதோ டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் ஃபோன் பண்ணவா? இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. பிசினஸ்ல இந்த மாதிரி டென்ஷன்லாம் சகஜமான ஒண்ணு தானே. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க மேடம். என்ன நீங்க ஃபோன் எடுக்கிறீங்க? கார்த்திக் கடையில் இல்லையா? ஓ, அவனை நான் பார்த்தே 6 நாள் ஆகுது. அவன் எங்க போனான்னே தெரியல. அவன் இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு கூட உங்களுக்காக நான் 4 மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கடைக்கு வந்துட்டேன். ஓ, ஐம் so சாரி. நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். என் மேலே நீங்கள் கோவமாக இருப்பீங்க. நான் மறுபடியும் ஆர்டர் கொடுக்கலாம்ல? அட என்னங்க மேடம், இப்படியெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறீங்க. நீங்க தாராளமா ஆர்டர் கொடுக்கலாம். நான் உடனடியாக கொண்டு வந்து கொடுக்குறேன். உங்களுக்குன்னா நானே ஓடி வருவேன் மேடம். நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க. so sweet. வா பாபு, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். நேரத்தை வீணாக்காம சீக்கிரம் வா. கமான் பாபு. தானியா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை.
வாவ், கலக்கலா இருக்க. தயாரா தான் இருக்க போல இருக்கு. ஆமா, தயாரா இருக்கேன். நாட்டி பாய். என்னால இவ்வளோ தூரம் விசாரணை பண்ணதுக்கு அப்புறமும் உனக்கு இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் சொல்ல போறியா? நான் உண்மையிலேயே நிரபராதி. நீங்க தான் தேவையில்லாம என் மேல சந்தேகப்படுறீங்க. கொலையை பத்தி எனக்கு ஏதோ தெரியும்னு நீங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் ஏற்கனவே என் கெஸ்ட் ஹவுஸை கூட நீங்க சோதனை போட்டீங்களே. ஓகே, ஒத்துக்கிறோம். உனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா ஒரு விஷயம் புரியல. அந்த நாவல்ல 3 பேர் மட்டும்தான் கொலை செய்யப்பட்டிருக்கிறதா நீ எழுதியிருக்க. அந்த 4வது நபர் என்ன ஆனார்னு நீ எழுதல. அது ஏன்? அதுதான் என்னோட ஸ்டைல். கதை எழுதுறதுல. சரி, பேசி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை நீ உன் கற்பனையில தான் எழுதியிருக்கேன்னு ஒத்துக்கிறேன். ஓகே தானியா, இது வரைக்கும் நடந்த விசாரணையில எந்த எவிடன்ஸும் கிடைக்காததுனால உன்னை நாங்க சும்மா விடுறோம். இன்ஸ்பெக்டர் சார், இந்த வாழ்க்கையே ரொம்ப விசித்திரமானது. இந்த கேஸும் அப்படிதான். எனக்கு கதை கிடைச்சது, உங்களுக்கு கேஸ் கிடைச்சது. இந்த இன்வெஸ்டிகேஷன் மொத்தமும் வேஸ்ட் ஆஃப் டைம். என் கற்பனையில உருவான ஒரு நல்ல கதைய நான் இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கேன். நான் எழுதின கதை உண்மையாயிடுச்சு, அவ்வளவுதான். நீ புரிஞ்சுக்க முடியாத ஒரு கேரக்டர். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை. உன்னோட நாவல்ல ஒரு உயிரோட்டம் இருக்கு. அதனாலதான் அது ஹிட் ஆயிருக்கு. இதை பார், சட்டத்தோட பிடியிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது.
தப்பு செஞ்சவங்க என்னைக்காவது ஒரு நாள் தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். என் மேல உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் இன்னும் தீரலன்னு தான் நினைக்கிறேன். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நாங்கெல்லாம் ரைட்டர்ஸ். எங்களுக்கு கற்பனை அதிகம். நான் கற்பனையை எழுதினதை பயன்படுத்தி எவனோ உண்மையா கொலை பண்ணியிருக்கான். இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு ஆபீசர்? ரைட்டருங்கிறதுனால சாமர்த்தியமா பேசுற. எனிவே இப்போ நீ போலாம். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க, சிட்டியை விட்டு எங்க வெளியே போறதா இருந்தாலும் எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும். ஓ ஷூர். குட். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். நான் கிளம்பலாமா? கிளம்பலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன். ஒரு நிமிஷம் இல்ல. உன் ஆட்டோகிராஃப் போட்டு தரியா? சாரி. அட நீயா? என்னாச்சு உன் காருக்கு? கதை எழுதி முடிக்கல? நான் எழுதணும்னு நினைச்ச கதை எப்பவோ முடிஞ்சு போச்சு. அது சரி, நீ எங்க இந்த பக்கம்? உன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரியா? தானியா, நீ கணபதியை பாத்தியா? நீ யாரை பத்தி கேக்குற? அந்த பெட்ரோல் பங்க் பையனா? ஆமா. நான் இப்பதான் அங்க இருந்து வரேன். நான் அவன் வீட்ல இருந்தா வரேன். நீ எப்போ வந்த? நான் வந்து ½ an hour ஆச்சு. அவனுக்கு என்னை விட புக்ல தான் அதிக இன்ட்ரெஸ்ட். நீ அவனோட ஃப்ரெண்டு தானே? அவன் ஏன் இப்படி இருக்கான்னு உனக்கு தெரியுமா? சரி, அவனை விடு. அவனுக்கு நிஜத்தை விட நிழல்ல தான் ஆசை அதிகம். காரை பாப்போம் ப்ளீஸ். தேங்க்யூ வெரி மச். என்ன பாண்டி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை. அதெல்லாம் விட்டு தள்ள. யாருக்கு தான் பிரச்சனை இல்லை சொல்லு. நான் எப்பவாவது என் பிரச்சனைகளை உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா? இல்லைல்ல. நம்ம பிரச்சனைகளை எல்லாம் மறந்துட்டு கொஞ்ச நேரம் சந்தோஷமா இந்த உலகத்தை மறந்துருக்கலாமா? அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா. Come on.